சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எப்படின்னா, சின்ன வயசுல நம்ம என்னவோ பார்த்தோம், நல்லதை பார்த்து அது நிறைய நமக்குள்ளேயே தானா வளருது இருக்கு. ஸோ கெட்டதை பார்த்து அந்த மாதிரி தான் வளரணும்னு இல்லை, அந்த மாதிரி தான் வாழணும்னு இல்லை. ஸோ எப்படின்னா, ஒருத்தவங்க அடிக்கிறதையே பார்த்ததுனால நம்ம குழந்தைங்களை நம்ம அடிக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லைங்களா? இப்போ நான் என் பசங்களை அடிக்க மாட்டேன். ரொம்ப என்னால் முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டாக தான். நான் மொத்தமாக என் பசங்க, என் பையன், என் பொண்ணு. ஸோ ஒரு வீடியோவில் என் பொண்ணுன்னு சொல்லிட்டேன், அதுக்காக தான் சொல்கிறேன். பையன் நான் 2 பேரையுமே அடிச்சதில்லை. என் பொண்ணையாவது ஒரு வாட்டி அடிச்சிருப்பேன் ஒரு. ஸோ அதையே அப்படி வளரணும்னு கிடையாது ஓகேங்களா? இப்போ இந்த கான்செப்ட் என்னன்னா, நம்ம என்ன பார்க்குறோமோ, நீ என்ன பேசுறியோ, எதிராளி நம்ம மேலே சில பேர் கோவமாக இருக்காங்கன்னா அவங்க பாட்டுக்கு பேசிட்டோம், நீங்கள் சைலண்டாக நில்லுங்க. ஆனால் அதை எல்லாத்தையும் வாங்கி நீங்கள் சேர்த்துக்காதீங்க. அது ஒரு குப்பையா அது பாட்டுக்கு அவங்க ஓரமாக கொட்டட்டும், நீங்கள் அமைதியாக இருங்க. நான் பேசி முடிச்சியா வா அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் என்ன பேசி முடிச்சா இப்போ நிம்மதியா அப்படின்னு எதுவுமே நடக்காத மாதிரி, இப்போ வரியா, காஃபி குடிக்கிறியா, அந்த மாதிரி பேச கற்றுக்கோங்க. ஏன்னா அவங்க பேசுகிற குப்பையெல்லாம் எட்டேருந்து ஏன் பார்க்க சொன்னா, அதெல்லாம் நீங்கள் மண்டையில் ஏற்றிக்கிட்டீங்கன்னா தான் அப்போ தான் உங்களுக்கு அந்த கோபமோ தேவையில்லாத திங்கிங் இதெல்லாம் வரும். ஸோ என்னோட கருத்து என்னன்னா, ஒவ்வொருத்தவங்களும் எல்லாரும் கோவப்படணும். அவங்க கோவப்படுறாங்க நம்மளும் கோவப்படணுன்ற அர்த்தம் கண்டிப்பாக கிடையாது. அவங்க கோவப்பட்டாங்கன்னா அது உன்னோட குணம். எனக்கு வேடிக்கை பார்த்து அமைதியாக இருக்கிறது என்னோட குணம்னு நீங்கள் அமைதியாக இருக்கிறதுங்க சொல்கிறதுக்கு தான் இந்த கருத்து. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.